கரூரில் எங்கள் கட்சியின் சார்பாக நடந்த பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் எங்களது கண்ணீர் அஞ்சலிகள். அந்த சொந்தங்களை இழந்து வாடும் எங்கள் சொந்தங்களுக்கு எங்கள் அனுதாபங்களும் ஆறுதல்களும். நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு எங்க தலைவர். என்னன்னா, அன்னைக்கு கரூர்ல இந்த சம்பவம் நடந்தப்போ அங்கேயே இருந்து போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாரு. ஆனா அதே மீறி அங்க போனா வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் சென்னைக்கு திரும்பி வந்துட்டார். சென்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவரால் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வர முடியல. அவர் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருப்பாரு, எந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்க தொண்டர்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்தினருக்கும் தெரியும். அதிலிருந்து அவர் மீண்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டார். இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் இப்படிலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்த்துட்டு திரு சீமான் அவர்களுக்கு என்னவோ தெரியல, விஜய் போட்ட வீடியோல ஒரு இரக்கம் இல்லை, ஒரு வலி இல்லை, வேதனை இல்லை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கிட்ட சொல்றாரு. இப்ப பாருங்களேன், அது எப்படி பேசணும் நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லி காமிக்கிறார். உங்களுக்கு அந்த டைரக்டர் பத்தி உங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால தான் நீங்க எங்க போனாலும் எப்படி பண்ணாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடிக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. அவர் உண்மையாவே மன வேதனையோட அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அவருக்கு மறுபடியும் சட்டப்பூர்வமா அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மக்களை போய் மீட் பண்ண போறாரு, பார்க்க போறாரு, பார்த்து அந்த குடும்பத்தோட அவரோட அனுதாபங்களை ஷேர் பண்ணிக்க போறாரு. இதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க என்னமோ உட்காந்துட்டு இவ்வளோ தவிக்கிறீங்க, உட்காந்துட்டு வலி இல்லை வேதனை, வலி இல்லாம வேதனை இல்லாதவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்களா? ஒரே ஒரு தங்கச்சி இறந்தப்பவே அவர் எவ்வளோ வலியோட எத்தனை வருஷமா எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது அவருக்கு ஒரு சொல்லனா துயரம். இது அவர் இதை சாதாரணமாக கடந்து போகவும் மாட்டார், கடந்து போகவும் முடியாது. புரியுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னும் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்க இப்ப புரியுதா உங்களோட இது? நீங்க ஒரு நிலைப்பாட்டோட இல்ல, ஒரு நிலை கொள்கையோட இல்ல. இந்த சீசனுக்கு இந்த மாறி மாறி வரும் தெரியுமா? ஒரு சீசனுக்கு இந்த பழம் கிடைக்கும், ஒரு சீசனுக்கு இந்த காய்கறி கிடைக்கும், ஒரு சீசனுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க சீசனுக்கு உங்களோட கொள்கையை மாத்திக்கிறீங்க. சொல்லுவாங்க, வெளியில சொல்லிட்டு இருக்காங்க, சீசன் கொள்கை சீமான் அப்படின்னு. புரியுதுங்களா? அவரு நடிகர் அந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் நடிக்கிறாரா இல்லையாருன்னு எல்லாருக்கும் தெரியும். டைரக்டரா இருந்து நடிப்பு சொல்ற நீங்க தான் நடிச்சு காமிக்கிறீங்க. அதுவும் எப்படி நடிச்சு காமிக்கிறீங்க? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படியே டக்குன்னு மூஞ்சி இது பண்ணிக்கிறது, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் மாத்துறது. உலகமகா நடிப்புக்காரர் சீமான். நீங்க தான் அந்த நடிப்பு நடிச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா எங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அங்க போய் உண்மைதான், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பக்கத்துல இருக்கணும் தான். பக்கத்துல இருந்தா அது ஒரு ஆறுதல் தான். அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனா நீங்க இந்த சும்மா போட்டோவை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்றது இதெல்லாம் வேண்டாம். நேற்று என்னமோ தம்பின்னு சொல்ல வேண்டியது, இன்னைக்கு இதுன்னு சொல்ல. உங்களை யார் கேட்டா? எங்களுக்கு ஆதரவு யார் கேட்டா? ஆதரவுலாம் நாங்க கேட்கவே இல்லையே. உங்களை தான் நாங்க ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டோம். மறுபடியும் நீங்க என்ன ஆதரவு கொடுக்குற மாதிரி, நீங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்களா? அந்த பக்கம் அந்த சாட்டை துறைமுறை என்னமோ அவன் அந்த மாதிரி பண்ணுவான். யார்கிட்ட நடிக்கிறீங்க? எல்லாம் உலகமாக நடிப்பு கட்சி தான் நீங்க. நாம் கமிஷன் கட்சி. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்க வேலை என்னவோ உங்க வேலையை பார்த்துட்டே போயிட்டே இருங்க. எங்களுக்கு நீங்க ஆதரவும் தர வேணாம், எங்களை நீங்க அசிங்கப்படுத்தவும் வேணாம். எது எப்படி பண்ண முடியுமோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். அந்த மக்களுக்கு நல்லாவே புரியும். அதை அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நாங்கள் நல்லபடியாக பண்ணுவோம்.
நீங்கள் தேவையில்லாமல் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஒன்று, இதே காரணத்தை வச்சுட்டு இந்த எலெக்ஷனில் எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, மக்கள் இந்த அனுதாபத்தை நம்ம அப்படியே கிரியேட் பண்ணி நமக்கு ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அது இப்போ இல்லை. நான் சொன்ன மாதிரி 2026 கிடையாது, 2076 வந்தாலும் உங்கள் நாம் கமிஷன் கட்சி இப்படியே தான் இருக்கும். உங்களை நம்பி வந்தவங்க அவ்வளோதான், வேஸ்ட்டு தான். நீங்கள் வாய் சொல்லில் வீரர் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாய் சொல்லில் நீங்கள் வீரர் தான், நல்லா வாய் பேசுவீங்க, நல்லா வாய் சவடால் பண்ணுவீங்க, இதெல்லாம் தெரியும் தான். ஆனால் வேலைக்காகாது. எங்களுடைய அரசியல் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் கூர்மை அடையும், இன்னும் நாங்கள் வீறு கொண்டு எழுவோம். புரியுதுங்களா? அதனால் பார்த்து கவனமாக நடந்துங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் எந்த கொள்கையோடு வந்தீங்களோ அந்த கொள்கையை முன்னிறுத்தி மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இந்த எல்லா கட்சிகிட்டையும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் இது. நீங்கள் நடிக்கும்போது, நீங்கள் டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் வாங்க சம்பளம் எவ்வளோ, இப்போ உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ, உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு வசதியான நிலையில் இருக்கிறீங்கன்னா, எப்படி அந்த பணம்லாம் இங்கேருந்து வந்தது? எங்கள் மக்கள்கிட்டேருந்து என்னோட முதற்கொண்டு வாங்கின பணத்தெல்லாம் நிதியெல்லாம் என்ன பண்ணீங்க? ஒன்று பண்ணுறீங்களா? எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கைன்னு எல்லாத்தையும் கேட்குறீங்களா? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ நிதி வாங்கியிருக்கிறீங்க, அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களால் ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? முடியாது. விட்டு தான் பாருங்களேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட டேட்டா இருந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் பண்ணி காமிங்க. 2026 எலெக்ஷனில் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டவன் தான். உங்களுடைய கொள்கை நடவடிக்கைலாம் சரியில்லாமல் என் தளபதி வந்திருக்கிறாரு, அவரை மாற்றத்தை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் பின்னாடி போயிட்டுருக்குறோம், போவோம். உங்களால் அது முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி தான், நீங்கள் நாம் கமிஷன் கட்சி தான், சீசன் கொள்கை சீமான் தான். எங்களுக்கு நீதி அல்ல, நிதி தான் முக்கியம்னு சொல்கிறவங்க தான் நீங்கள். அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு, நீங்கள் சம்பாதிக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்சால் கூட வர அண்ணன் தம்பிங்களுக்கு ஏதோ முடிஞ்சால் பண்ணுங்க பார்த்து. இந்த சாட்டை துறைமுருகன் வேற பாவம், டெய்லியும் உட்காந்து ஒரு நாளைக்கு 20 வீடியோ 30 வீடியோ போட்டுட்டு இருக்கிறான். கதறான். குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட அவன் பார்க்க மாட்டான். ஒரு ஆயுத பூஜைக்கு அந்த பஸ் டிரைவர் வேன் டிரைவர் மாலை போட்டாங்க, பூஜை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக காமிச்சிட்டு திரிறீங்களாடா? ஏடா, அவங்க மக்கள் இறந்து போனது உண்மை, நம்ம எல்லாரும் துயரத்தில் இருக்கிறது உண்மை. அந்த பஸ் டிரைவர் ஏன் இப்போ உன் வீட்டில் ஒரு பைக் இருந்தா நீ அதுக்கு பூஜை பண்ண மாட்டேன், உன் வீட்டில் சாமி கும்பிட மாட்டேன்? அவன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இதை போய் எங்கள் தலைவர் மேலே பழிய போடுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதுவுமே நடக்காது. ஆன்லைனில் ட்விட்டரில் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இடுமாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேற எதுக்குமே லாய்க்கு கிடையாது. உங்களால் ஒரு மாற்றமும் வரப்போறதில்ல, நடக்க போறதில்ல. வேஸ்ட், நீங்கள் வேஸ்ட். அதனால் நாங்கள் ஒரு குறிக்கோளோட வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னும் போது ஓட்டு அரசியலில் ஜெயிச்சா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அந்த ஓட்டு அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல விதத்தில். அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு எப்படி பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வேஸ்ட், எது சொல்றது வேஸ்ட், எது சொன்னாலும். ஆகவே சீமான் அவர்களே, உங்கள் நாடக கம்பெனியை நீங்கள் இழுத்து மூடிட்டு மறுபடியும் டைரக்டராக போகிறது உங்களுக்கு நல்லது. இதுதான் கடைசியாக சொல்ல முடியும். பார்த்து பண்ணுங்க.